வெல்கம் டு சதே விலாக்ஸ் கைஸ். எனக்கு வந்து பேட்மிண்டனோட பேசிக்காக கற்று தர போகிறேன். நீங்கள் ஒன்றும் நினைக்க மாட்டேன், ஃபோர் ஹேண்டு பேக் ஹேண்டு டாஸ் அந்த மாதிரி இல்லை, ஸ்மாஷ் இதெல்லாம் கற்று தர போகிறேன். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சர்வீஸ் பற்றி பார்த்துக்கணும். 2 சர்வீஸ் இருக்குது. பேக் ஹேண்ட் சர்வீஸ் ஒன்று இது பேக் ஹேண்ட், அது இன்னொன்று பேக் ஹேண்ட் பண்ணும்போது எப்போதுமே இப்படி பண்ண விடாது. ராங் அப்படி வச்சுன்னா ரொம்ப போகாது. நீ தம்பில் பிடிச்சி விளையாடிடும். டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுருக்கோம்ல. ஓகே, அதில் வந்து இது சர்வீஸ். ஆக்சுவலி நான் எப்படி பிடிச்சி பண்ணால் தப்பு முடிஞ்சு இது பண்ணணும். அடுத்து பர்சனலாக பிடிச்சது ஃபோர் ஹேண்ட் சர்வீஸ் ஆகுது. ஒரு எல்லாம் பறக்கும் அப்படியே காலுக்கு. அடுத்து டாஸ், இது வந்து ஸ்மாஷு. டாஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் காருக்கு வந்து ஹைட்டாக நடுக்கிங்க தான் ஹைட்டுன்னு வச்சுக்கோங்க. எடுத்து டாஸ் போட்டுலாம். அடுத்து ஷார்ட்டாக வருது ஸ்மாஷ், அவ்வளோதான். அடுத்து ஸ்மாஷ் வந்து 2 விகம் இருக்குது. அடுத்து பின்னாடி இருக்கிறப்போ ஒரு ஸ்மாஷ். அடுத்து நெட்டுக்கு போகிற மாதிரி இப்போ நெட்டு இங்கே இருக்க. எக்ஸாம்பிள் காருக்கு இப்படி வருதுன்னா அதுக்கு ஒரு ஸ்மாஷ் இருக்குது. இங்கே பிடிச்சிக்கோங்க. வரும்போது இது ஒரு ஸ்மாஷு. நெட்டு தொட்டுறீங்க, தொடாதீங்க, அவுட் ஆயிடுவீங்க. அடுத்து ஃபோர் ஹேண்டு. அதுதான் ஃபோர் ஹேண்டு. நான் கிட்ட ஃபோர்ஸாக தான் அடிப்பேன், எங்கள் வீட்டில் பண்ணல. அடுத்து பேக் ஹேண்ட். இது பிடிச்சி அடுத்து பேக் ஹேண்ட் பிடிச்ச ஒரு டெக்னிக்கு. இப்போ எக்ஸாம்பிள் கார்க்கு இங்கே வருது, நான் பேக் ஹேண்டில் இருக்கிற வந்து நான் அப்படியே வச்சு நடிக்கணும். வந்து இப்படி அது மாதிரி ஃபோர்ஸாக பண்ணி கற்றுக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபோர் ஹேண்ட் ஸ்மாஷ் கூட இருக்குது. அதுதான் நெட்டு கீழே. அதுக்கப்புறம் பேக் ஹேண்டில் பிடிச்சி கார் இது ஒரு ஸ்மாஷ். அடுத்து 2 டெக்னிக் இருக்குது. ஸ்லைஸ் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம மூஞ்சினே வச்சுப்போம். இப்படி வந்து இப்படி வருதா, பேட்மிண்டன் ரேக்கன் வச்சு இப்படி பண்ணலாம். அப்புறம் கார்க்கு வரும்போது இப்படி அடிக்கலாம். ஸ்லைஸு இப்படி இப்போ கார்க்கு வைக்கணும். இந்த மாதிரி கில் பண்ணலாம். அடுத்து ஸ்லாப், அதே இல்லை, அதே மாதிரி பேட்மிண்டன் அது வைக்கணும்.